ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 3ல இருக்கிற குவான்டிட்டி கெமிஸ்ட்ரி. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த 3 யூனிட் இந்த யூனிட்ல இருக்கிற 3 டாபிக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து உட்காந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்து படிக்கணும் அவசியம் இல்லை, ஈஸியாக படித்து மார்க் வாங்கி போயிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதாவது தியரி ஓரியன்டடு ப்ளஸ் வந்து ஃபார்மா ஓரியன்டட் வந்து இது ஒன்று தான். எது அப்படின்னா அனாலிட்டிக்கல் தான். மிச்சம் எல்லாமே ரெண்டு டாபிக் நீக்குது, ரெண்டு குவான்டிட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இந்த யூனிட் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து படிக்கிறது அந்த கொஸ்டின் அட்டம் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இந்த யூனிட் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பேசிக்ஸ் பார்க்க போறோம். இதோட பேசிக்ஸ் குவான்டிட்டி கெமிஸ்ட்ரியோட பேசிக்ஸ் பார்க்க போறோம். ஸோ பேசிக்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும், அதாவது ஒரு இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து ஏன் வந்து இது காம்ப்ளெக்ஸ் சொல்றாங்க, இது இன்னொரு பெரிய கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். ஏன் இது காம்ப்ளெக்ஸ் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு சில காம்ப்ளெக்ஸ் ஒரு சில காம்பவுண்டை தவிர்த்து மிச்ச எல்லா காம்பவுண்டுக்கும் ஸ்ட்ரக்சர் வந்து காம்ப்ளெக்ஸா இருக்கு. அதாவது நார்மலா ஒரு ஆர்டினேட்டரா இருக்காது, ஒரு டெட்டரேட்டரா இருக்காது. அதை தவிர்த்து வேற எங்கேயும் வேற வேற ஷேப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இருக்கிறதுனாலதான் இந்த ஷேப் வந்து வெரி காம்ப்ளிகேட்டடா காம்ப்ளெக்ஸா இருக்கிறதுனாலதான் இதுதான் பேரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். அவ்வளவுதான். ஸோ இதுக்கும் இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கும் நார்மல் மாலிக்யூலுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது டைப் ஆஃப் பாண்டிங் அண்ட் சால்பிலிட்டி. இதுதான் வந்து மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் த நார்மல் காம்பவுண்ட் அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஸோ டைப் ஆஃப் பாண்டிங் பார்க்கும்போது இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் 3 டைப்ஸ் ஆஃப் பாண்டுமே உள்ள இன்வால்வ் ஆகும். அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அயனிக் பாண்டு, குவானிக் பாண்டு அண்ட் கோவலன்ட் பாண்டு. இது மூணுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். வெர்னர் தியரி, பிபிடி தியரி அண்ட் சிஎஃப்டி தியரி இது மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆனா நார்மல் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா, நார்மல் காம்பவுண்ட் எக்ஸாம்பிளா ஒரு காப்பர் நைட்ரேட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி காம்பவுண்ட்ல பாத்தீங்கன்னா என்ன செய்ய முடியாது, நம்ம வந்து 3 டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ், 3 டைப் ஆஃப் காம்பவுண்ட, 3 டைப் ஆஃப் அயானிக் பாண்ட்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு டிஃபரன்ஸ். நம்ம காம்பவுண்ட்ல இருக்கிற கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல இருக்கிற எல்லா ஸ்பீசிஸ் அயன்ஸா மாறாது எங்க கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல. ஓகேங்களா? அதுக்கு வந்து ரீசன் சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஒவ்வொரு ஸ்பீசிஸ் இருக்கிற அந்த டைப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளா ஒரு மெட்டல், ஒரு மாலிகுல், ஸோ இதுக்கும் டைப் ஆஃப் நேச்சர் ஆஃப் பாண்ட் எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அந்த ரீசன்னால என்ன செய்ய முடியாது, இதை வந்து ஈஸியா அயான்ஸை மாற்ற முடியாது அப்படின்றாங்க சால்பிலிட்டி. ஆனால் நார்மலா பார்த்தீங்கன்னா நார்மல் காம்பவுண்ட்ஸ் லைக் இந்த ஃபெரோசல்ஃபேட்டா இருக்கட்டும், இல்லை காப்பர் நைட்ரேட்டா இருக்கட்டும், அதை வந்து ஈஸியா ப்ரோட்டீன் சால்வடைஸ் பண்ணியோ இல்லை ப்ரோட்டீன் சால்வடைஸ் பண்ணியோ நம்ம என்ன செஞ்சலாம், ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இது ஒண்ணுதான் மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் த 2 காம்பவுண்ட்ஸ், அதாவது நார்மல் அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஓகேங்களா? சர்க்கெடுத்து வேற பேசிக் வேர்ட் நம்ம தெரியும் அப்படின்னா, அதாவது நமக்கு தெரியும், அதாவது என்ன சொன்னீங்க அப்படின்னா, ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கும் அண்ட் நார்மல் காம்பவுண்டுக்கும் மெயின் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற டைப் ஆஃப் பாண்ட் அண்ட் சால்பிலிட்டி. ஓகேங்களா? இதை வந்து எப்படி மென்ஷன் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர். கோஆர்டினேஷன் பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், இங்க வந்து பாத்தீங்கன்னா இது இந்த ஸ்கொயர் பாயிண்ட் சொல்லுவாங்க கோஆர்டினேஷன் ஸ்பியர்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாம்பிளா மேங்கனீஸ் H2O6 இந்த மாதிரி எக்ஸாம்பிள் இதுல இந்த மாதிரி ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல இதுதான் என்ன அப்படின்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர். இது இன்க்ளூட் ஆகாது. அப்ப ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற ஸ்பீசிஸ் இருந்தா, இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள ஸ்பீசிஸ் இருந்தா இந்த ஸ்பியர் கோஆர்டினேஷன் ஸ்பியர். அப்ப ஒரு கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ள என்னென்ன ஸ்பீசிஸ் இருக்கும் அப்படின்னா, ஒரு மெட்டல் இருக்கும், மெட்டல் லைக் அது என்ன மெட்டல் இருக்கணும் அப்படின்னா ஒரு டி பிளாக் எலமெண்ட் ஆர் சம் நான் எலமெண்ட் லைக் பி பிளாக் எலமெண்ட் இருக்கலாம். அடுத்து வந்து லிகாண்ட். ஸோ
ஸோ இந்த ரெண்டு தான் எங்க இருக்கும் அப்படின்னா ஒரு கோஆர்டினேட் ஸ்பியருக்குள்ள மெயின் திங்கா இருக்கும். கோஆர்டினேட் ஸ்பியர் அண்ட் கோஆர்டினேட் ஸ்பியருக்குள்ள இருக்கிற ரெண்டு ஸ்பீசிஸ் மெட்டல் அண்ட் லிகாண்ட். ஓகேவா? ஸோ தெரியும் ஒரு மெட்டல் ஒரு டீப் பிளாக் கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெட்டல் ஆக்டர்ஸ் அதாவது கொடுக்கப்பட்ட லுக்ஸ் லைக் பாசிட்டிவ் நேச்சர். பாசிட்டிவ் நேச்சர் இருக்கிறதுனால அதுக்கு என்ன நேச்சர் இருக்கும் அப்போ லூயிஸ் ஆசிட்டிக் நேச்சர் இருக்கும். ஆசிட்டிக் நேச்சர் லூயிஸ் அசிட்டிக் நேச்சர் இருக்கும். இந்த பாசிட்டிவ் நேச்சர் இருக்கிற இந்த மெட்டலோட பாண்ட் ஆகிற லிகாண்டுக்கு என்ன நேச்சர் இருக்கும் அப்படின்னா ஒன்று அதாவது நெகட்டிவ் நேச்சர் இருக்கும், நியூட்ரல் நேச்சர் இருக்கும். ஸோ திஸ் கால்ட் அஸ் அ லூயிஸ் பேஸ். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு கோஆர்டினேட் ஸ்பியருக்குள்ள இருக்கிற ரெண்டு ஸ்பீசிஸ் இருக்கும். ரெண்டு ஸ்பீசிஸ்ல ஒன்னு மெட்டல் ஒன்னு லிகாண்டு. இந்த லிகாண்டுக்கு நேச்சர் என்ன நேச்சர் இருக்கும்? லூயிஸ் அசிட்டிக் நேச்சர் இருக்கும். லூயிஸ் ஆசிட்னு சொல்லுவாங்க, இது வந்து லூயிஸ் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு லூயிஸ் பேஸுக்கு பாண்ட் ஃபார்ம் ஆனா அதுக்கு பேர் என்ன பேரு? கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் பேர். இதான் கோஆர்டினேஷன் ஸ்பியர். கோஆர்டினேட் ஸ்பியர் மீன்ஸ் அது எப்படி பண்றாங்க, எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட். இது ஸ்கொயர் பிராக்கெட். இது மெட்டல் அண்ட் லிகாண்டு. அடுத்து லிகாண்ட் பொறுத்தளவுக்கு அதாவது லிகாண்ட் என்ன சொன்னேன் இஸ் அ லூயிஸ் பேஸ். ஏன் லூயிஸ் பேஸ் அப்படின்னா இஸ் அ எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்ட். எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்ட் லுக்ஸ் லைக் ஒரு நெகட்டிவ் ஸ்பீசிஸ் ஆர் H2O, NH3 எலக்ட்ரான் ரிச். இது என்ன இருக்கும் அப்படின்னா லோன் பேர்ஸ் இருக்கும். நான் பாண்டிங் எலக்ட்ரான் இஸ் ஆல்சோ கால்ட் ரிச் காம்பவுண்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து இந்த எப்படி பாண்ட் ஆகும் அப்படின்னா இது வந்து எலக்ட்ரான் ரிச்சா இருக்கிறதால டொனேட் பண்ணி மெட்டலோட பாண்ட் ஆகும். இஸ் எலக்ட்ரான் டொனேட்டிவ் குரூப். எங்க ஒரு காம்ப்ளெக்ஸ்ல லிகாண்ட் இஸ் எலக்ட்ரான் டொனேட்டிவ் குரூப். அடுத்து இஸ் லூயிஸ் ஆசிட் அண்ட் எலக்ட்ரான் deficient means species. எல்லா பாசிட்டிவ் அயன்ஸ் கிடையாது, பாசிட்டிவ் மெட்டல் ஸ்பீசிஸ். சொல்லுவாங்க. டூ பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணா ஒரே லிகாண்ட் டூ பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பைடென்டேட். மோர் தென் டூ அப்படின்னா அது வந்து பாலிடென்டேட் லிகாண்ட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளிசரின், எத்திலின் டையமின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பைடென்டேட் லிகாண்ட் வரும், பாலிடென்டேட் லிகாண்ட் வரும். அப்ப சேம் லிகாண்ட் என்ன வரும்? மோர் தென் அதாவது ஒரே லிகாண்ட் தான் அது வந்து மெட்டலோட எத்தனை பாண்டை ஃபார்ம் பண்ணுது அந்த நம்பர் ஆஃப் பாண்டை வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த லிகாண்ட்ஸ் கிளாசிஃபை பண்றாங்க. எப்படி கிளாசிஃபை பண்றாங்க? லிகாண்டு, பைடென்டேட் லிகாண்டு, பாலிடென்டேட் லிகாண்ட் சொல்லி கிளாசிஃபை பண்றாங்க. ஸோ அதுக்கு இந்த லிகாண்ட்ஸ் வந்து எப்படி கிளாசிஃபை பண்றாங்கன்னா பை நேச்சர். அது வந்து சப்போஸ் அது வந்து எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்டா இருந்தா அது வந்து நெகட்டிவ் லிகாண்ட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா Cn மைனஸ், F மைனஸ் இந்த மாதிரி கிளாசிஃபை பண்றாங்க.
இதே அது பாசிட்டிவ் கேரக்டர்ல வந்து லிகாண்ட் வராது. அப்ப நியூட்ரல் கேரக்டர் லைக் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நியூட்ரல் லிகாண்ட் எக்ஸாம்பிள் அம்மோனியா அம்மைன்னு சொல்லுவாங்க, H2O. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நியூட்ரல் லிகாண்ட். இது என்ன இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்காது, ஆனா எலக்ட்ரான் ரிச் இருக்கும், எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும், எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா எந்த மாதிரி பாண்டை ஃபார்ம் பண்ணது அதை பொறுத்து அதோட கிளாசிபிகேஷன். அது என்ன நேச்சர்ல இருக்கு, அதாவது பாசிட்டிவ் நேச்சர்ல இருக்கா இல்ல நெகட்டிவ் நேச்சர்ல இருக்கா அதை பொறுத்து அதோட கிளாசிபிகேஷன். அதுக்கடுத்து ஆக்சிஜன் நம்பர். ஆக்சிஜன் நம்பர் அப்படின்னா அதாவது எதுக்கு முக்கியம்னா இது வந்து 1 நாட் ஸ்கேல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிபிடி தியரி அதை வந்து படிக்கும்போது ஆக்சிஜன் முக்கியம். எக்ஸாம்பிளா இதுக்கு என்ன நேம் சொன்னோம் அப்புறம் இதுல நேம் கோர்னெஸ்பியன். அதுக்கும் என்ன ஸ்பீசிஸ் இருக்கும், ஒரு மெட்டல் இருக்கும், ஒரு லிகாண்ட் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த மெட்டலோட ஆக்சிஜன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் depends on ligand and outer species in complex. அப்ப ஒரு மெட்டலோட ஆக்சிஜன் ஸ்டேட் எதை பொறுத்து மாறும் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற லிகாண்டை பொறுத்தும் அதுக்குள்ள இருக்கிற அந்த அதுக்கு வெளியே இருக்கிற ஸ்பீஸ் பொறுத்து மாறும். எக்ஸாம்பிளா Fe Cl6 Cl4 அப்படின்னா இந்த FeO oxygen state depends upon the Cl group and also this is the oxygen state மாறும், ஓகேங்களா. அப்ப நமக்கு தெரியும் ஆக்சிஜன் ஸ்டேட் நமக்கு தெரியும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் வந்து எந்த அளவுக்கு அது வந்து எலக்ட்ரான்ஸை கொடுத்துட்டு அதை வந்து ஸ்டேட் மாறுது. எக்ஸாம்பிளா காப்பர் அப்படின்னா 3D9 4S1, ஓகேங்களா. ஸோ இப்போ ஆக்சுவலாக அது எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் வந்து 3D10 4S1. எப்போ ஸ்டேபிளா மாறும், காப்பர் பிளஸ் ஆகும்போது மோஸ்ட் ஸ்டேபிள். அப்ப இந்த ஒரு எலக்ட்ரான் கொடுத்த பிறகு எப்படி மாறிடுச்சு, மோஸ்ட் ஸ்டேபிளா ஒரு அயான்ஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அது வந்து ஸ்டேபிளா அட்டைன் பண்றதுக்கு ஸ்டேபிளா மாறதுக்கு அது என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரானை கொடுத்து அது வந்து மாறும். அந்த மாதிரி மாறும்போது பாத்தீங்கன்னா அது ஆக்சிஜன் ஸ்டேட் +1 +2 +3 அந்த மாதிரி வரும். ஸோ இங்க வந்து அந்த மெட்டல் அந்த கரஸ்பாண்டிங் மெட்டலோட ஆக்சிஜன் ஸ்டேட் டிபெண்ட்ஸ் அப்பான் த லிகாண்ட் அண்ட் அவுட்டர் ஸ்பீசிஸ். இதை பொறுத்து இதோட ஆக்சிஜன் ஸ்டேட் மாறும். அந்த ஆக்சிஜன் நம்பர்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அதை கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும். அது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் பார்த்துக்கணும். அடுத்தது கோஆர்டினேஷன் நம்பர். Coordination number means number of bond between two species. Two species means metal and ligand. ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல ஒரு மெட்டலுக்கும் லிகாண்ட் இடையில எவ்வளவு நம்பர் ஆஃப் பாண்ட் ஃபார்ம் ஆகுது, சரிங்களா. எவ்வளவு லிகாண்ட் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளா FeCN6 4- அப்படின்னா ஆக்சுவலா எப்படி இருக்கும்,
இப்ப திரும்ப ஏதாவது டவுட் ஏதாவது சொல்லலாம். ஓகே டபுள் சால்ஸ் இது முக்கியம். டபுள் சால்ஸ் அண்டு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பார்க்கும்போது நம்ம அப்பவே சொல்லிட்டேன் என்ன அப்படின்னா ஒரு நார்மல் காம்பவுண்டுக்கும் ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபார்ம் ஆகிற டைப் ஆஃப் பாண்ட் அண்டு அதோட சால்பிலிட்டி. ஸோ அதுதான் ரெண்டுக்கு டிஃபரன்ஸ். ஸோ டபுள் சால்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் more number of molecules. Yeah. One or more than one molecules or compounds சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆகிற ஒரு காம்பவுண்ட் தான் டபுள் சால்ஸ். ஓகேங்களா? டபுள் சால்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மோர் சால்ட் இதெல்லாம் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? மோர் சால்ட் பார்க்கும்போது அது என்ன இருக்கும் அப்படின்னா அமோனியம் இருக்கும், அதுக்கு பார்த்தீங்கன்னா அயன் இருக்கும். ஓகேங்களா? மோர் சால்ட்ல வந்து ஸோ மோர் சால்ட்லாம் அதாவது டபுள் சால்ட் என்ன அப்படின்னா மோர் தென் ஒன் காம்பவுண்ட் ஆர் மோர் தென் ஒன் மாலிகூல்ஸ் கம்பைன் ஆகி கிடைக்கிற ஒரு காம்பவுண்ட் இல்லை காம்பவுண்ட் டபுள் சால்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஒரு லூயிஸ் ஆசிட் அண்ட் லூயிஸ் பேஸ். லூயிஸ் ஆசிட்டோ லூயிஸ் பேஸோ சேர்ந்து நம்ம கிடைக்கிறது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரியும் ஒரு லூயிஸ் ஆசிட் சொல்றோம், அது என்ன அது லூயிஸ் ஆசிட் ஆக்டர் வந்து மெட்டல் ஆக்டர்ஸ் லூயிஸ் ஆசிட், லிகாண்ட் ஆக்சஸ் லூயிஸ் பேஸ். நம்ம ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் ஒரு மெட்டலும் லிகாண்டும் சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணணும் ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டா ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதுதான் பை ஃபார்மேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுது. அது இந்த லிகாண்ட்ல எப்படி அயன்ஸ் மாறும் பார்த்தீங்கன்னா இஸ் அயனைஸ்டு, இது நான் அயனைஸ்டு. அதாவது இந்த டபுள் அயன்ஸ் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் மாற்ற முடியாது. ஏன்னா நான் அப்ப சொல்லிட்டேன். அதாவது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், அதாவது ஸ்ட்ராங் பாண்ட், அதாவது கோஆர்டினேட் பாண்ட் இருக்கிறதுனால என்ன செய்ய முடியாது, உங்க அந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற மெட்டல் அண்ட் லிகாண்டை வந்து நம்ம ஈஸியா என்ன செய்ய முடியாது, அந்த பாண்டை பிரேக் பண்ணி அந்த அயன்ஸை மாற்ற முடியாது. ஆனா நார்மல் டபுள் சால்ட் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன், KCl and MgCl2 and 6H2O டபுள் சால்ட்ஸ். இது ஒரு சால்ட், இது ஒரு சால்ட், டபுள் சால்ட்ஸ் இருக்கு, டபுள் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு பேர் நம்ம டபுள் சால்ட்ஸ். இங்க வந்து மோர் தென் ஒன் மாலிகூல்ஸ் கம்பெனியா இருக்கு. பொட்டாசியம், மெக்னீசியம் குளோரைடு, வாட்டர் இதெல்லாம் சேர்ந்து நம்ம என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த டபுள் சால்ட்ஸ் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து அயன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா K+ தனியா, K+ தனியா, Mg2+ தனியா, H+ OH- இந்த மாதிரி அயன்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த காம்ப்ளெக்ஸ் எக்ஸாம்பிள் எழுதுறேன், FeCl6 இதை வந்து நம்ம அயன்ஸை மாற்ற முடியாது. சப்போஸ் அயன்ஸ் மாற்ற ட்ரை பண்ணாலும் இருக்கிற Fe தனியாவோ Cn தனியாவோ இதுவா மாறாது, அயன்ஸா மாறாது. ஸோ என்ன கேட்கலாம் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது வந்து அயனைஸ்டு, இது நான் அயனைஸ்டு அப்படி கேட்கலாம். ஓகேங்களா?
ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். இதுதான் மேக்ஸிமம் இதுல அதான் கொஸ்டின். அதுக்கடுத்து எப்படி வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும், எப்படி டபுள் சால்ட் ஃபார்ம் ஆகும், ஏன் வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து அயனிசிலி, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ். டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் அப்ப என்ன பார்த்தோம் அப்படின்னா, அப்ப வந்து டைப் ஆஃப் லிகாண்ட் பார்த்தோம். அதாவது இந்த லிகாண்ட் ஃபார்ம் பண்ற நம்பர் ஆஃப் பாண்டை பொறுத்து, அந்த லிகாண்ட்னால எவ்வளவு பாண்டை ஃபார்ம் பண்ண முடியுதோ அதை பொறுத்து அதோட கிளாசிபிகேஷன் பார்த்தோம். பைடென்டேட், மோனோடென்டேட், பாலிடென்டேட் சொல்லிட்டு. இது அதே மாதிரி அதோட நேச்சர், அது நெகட்டிவ் நேச்சர்ல இருக்கா இல்ல பாசிட்டிவ் நேச்சர்ல இருக்கா, அதை பொறுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட கிளாசிபிகேஷன் பார்த்தோம். நியூட்ரல் லிகாண்ட் அண்டு நெகட்டிவ் லிகாண்ட் சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, அதே மாதிரி டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் பார்க்கும்போது அந்த காம்ப்ளெக்ஸ் மேல, அந்த ஸ்பியர், கோஆர்டினேஷன் ஸ்பியர் மேல என்ன சார்ஜ் வருது, என்ன சார்ஜ் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிளா அது மேல பிளஸ் இருந்தா அது என்னது, பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸ். இது மைனஸ் இருந்தா நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ். இது எந்த சார்ஜும் இல்லை அப்படின்னா அது நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா நாமன் கிளச்சர்ல நமக்கு வந்து தெரியணும். இது வந்து இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் லிகாண்ட், இதெல்லாம் நெகட்டிவ் லிகாண்ட், இதெல்லாம் நியூட்ரல் லிகாண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளா இங்க என்ன சார்ஜ் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ இது நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ். இந்த மாதிரி இருந்தா ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்பிரிட் தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்க இருக்கிறது எது அயன்ஸா மாறாது, இந்த ஸ்பியருக்குள்ள இருக்கிறது என்னது, நான் அயனைஸ்டு. அது வந்து அயன்ஸா மாறாது. அதுக்கடுத்து இந்த ஸ்பியருக்கு வெளியே இருக்குல்ல K4, இது அயன்ஸா மாறும். இது பேர் பேர் பொட்டாசியம். இது போய் அயன்ஸா மாறும், 4K+ மாறும். அப்ப இது K+ அப்படின்னா இதுல இருக்கும் -4. ஸோ இந்த மாதிரி பிரிச்சு பார்க்க மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து என்னது, ஆக்சுவலா இது நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகிறதுனால இதெல்லாம் நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ். நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ். இது நிமிஷம். எக்ஸாம்பிள் இப்ப இந்த காம்ப்ளெக்ஸ்ல வெளியில இருக்கு. ஸோ இதுல வந்து எது வந்து அயனசம் மாறும், இந்த ஸ்பீஸ் அயனசம் மாறாது, இது வந்து அயனசம் மாறும். இப்படி அயனசம் மாறும் இந்த மாதிரி Fe CO6 பிளஸ் இது எப்படி மாறும், 3Cl மைனஸ் மாறும். அப்ப இது 3Cl மைனஸ் இது எப்படி வரும், 3+ ஆகும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ அப்ப இது என்ன காம்ப்ளெக்ஸ், பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸ். அவ்வளவுதான். ஸோ வெளியே இருக்க ஸ்பீஸை பொறுத்து, அந்த ஸ்பியருக்கு வெளியே என்ன ஸ்பீஸ் இருக்கு அதை பொறுத்து என்ன இருக்குன்னா அந்த காம்ப்ளெக்ஸோட சார்ஜ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அப்ப இதான் கிளாசிபிகேஷன். இது நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ஜெனரலா இந்த மாதிரி ஒரு ஸ்பியர் இருக்கும், மேல எந்த சார்ஜும் வராது. அதே மாதிரி வெளியவும் எந்த ஸ்பீஸுமே இருக்காது. அப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்ன பேரு, நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். அவ்வளவுதான்.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் பார்க்கும் அவ்வளவுதான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இது வேற என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு லிகாண்டோட நேம் வந்து நேம் தெரிஞ்சுக்கணும். நேம் ஓகேங்களா? நேம் வந்து அதோட சிம்பிள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிலபஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். சிலபஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கு கிளாசிஃபிகேஷன் லிகான்ஸ் இருக்கு அண்ட் கிளாசிஃபிகேஷன் லிகான்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸஸ் அண்ட் ஐயோபராமெட்ரிஸ் இதான் இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் தெரியணும் அப்படின்னா நமக்கு அந்த லிகான்ஸ் அண்ட் மெட்டல்ஸோட நேம் வந்து எப்படி வந்து லிகான்ஸ்க்கு மெட்டலுக்கு வந்து எப்படி வந்து நேமிங் வைக்கணும்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். கிளாசிஃபிகேஷன் லிகான்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஓகே. Classification of ligands. ஸோ கிளாசிஃபிகேஷன் அதாவது எப்படி டைப் ஆஃப் பாண்டு அது வந்து இந்த மாதிரி வந்து பாண்டை ஃபார்ம் பண்ணுது. அதாவது அந்த லிகான் வந்து எலக்ட்ரான் டொனேட் பண்ணி எந்த மாதிரி பாண்டு ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி யூனிக் டென்டேட் மோனோ டென்டேட் அண்ட் பாயில் டென்டேட் டை டென்டேட் அந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணாங்க. அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா மோனோ டென்டேட் லிகான் மோனோ டென்டேட் லிகான் means form one bond. ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கு. அதாவது H2O, ROH, NH3, CO இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் மோனோடென்டேட் லிகாண்ட். ஸோ அதுக்கடுத்து Cl மைனஸ், OH மைனஸ் அண்ட் Cn மைனஸ், F மைனஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. இது என்ன அப்படின்னா பாசிட்டிவ் மோனோடென்டேட் லிகாண்ட். அடுத்து NO பிளஸ், NH2 அண்ட் NH3 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து நெகட்டிவ் லிகாண்டு. இது வந்து பாசிட்டிவ் லிகாண்ட் வந்து மோனோடென்டேட். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மெட்டலோட சிங்கிள் பாண்ட் ஒரே ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணும். அப்படிங்களா? இதே இது பைடென்டேட் லிகாண்ட். பைடென்டேட் லிகாண்ட் மீன்ஸ் டூ டைப் ஆஃப் பாண்ட், ரெண்டு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? ஒரே லிகாண்டா இருக்கட்டும் இல்ல ரெண்டு லிகாண்டா இருக்கட்டும், அது எத்தனை பாண்ட் ஃபார்ம் பண்ணும்? ரெண்டு பாண்ட் ஃபார்ம் பண்ணி. அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆக்சலேட்டு அண்ட் எத்திலின் டையமின். நாங்க இது வந்து EN மீன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பைடென்டேட் லிகாண்ட். இது சைல்டென்டேட் லிகாண்ட் பார்க்கும்போது அப்ப இது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது டைஎத்திலின் பார்த்தீங்கன்னா
triethylene. Tetraamine means 4 இனு இருக்கும். ஸோ 4 பாண்டை ஃபார்ம் பண்ணும். அடுத்து பென்டாடென்டேட் லிகாண்ட். இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டையமின், பாண்ட் 6 பாண்ட். இதெல்லாம் கொஸ்டின் பாட்டு. ஓகேவா? ஆம்பிடென்டேட் லிகாண்ட் அப்புறம் என்ன அப்படின்னா அதாவது the ligand, the monotendate ligand which can coordinate through more than one site. அப்புறம் என்ன அப்படின்னா ஒரு மெட்டலோட லிகாண்ட் பாண்ட் ஆயிருக்கும். இந்த லிகாண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா பாண்டார் எபிலிட்டி, அதாவது ஒரு எலக்ட்ரானை கொடுத்து பாண்டார் எபிலிட்டி எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும் எங்க லிகாண்ட்ல. இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது NO2 அப்படின்னா என்னோட எப்படி பாண்ட் ஆகும், மெட்டலோட என் வழியாவும் பாண்ட் ஆகும், அது மெட்டலோட ஓ வழியாவும் பாண்ட் ஆகும். அப்ப இங்க எத்தனை ஆக்டிவ் சைட்ஸ், அதாவது பாண்டார் எபிலிட்டி சைட் எங்க இருக்கு அப்படி எத்தனை இருக்கு, என்ன இருக்கு அண்ட் ஓவில் இருக்கு. ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரான் கொடுத்து பாண்டை ஃபார்ம் பண்றதுனால இப்ப என்ன பெரிய ஆம்பிடென்டேட் லிகாண்ட். வேற எக்ஸாம்பிள் பார்க்கும்போது சிஎன், சிஎன்ல மெட்டலோட சியும் பாண்ட் ஆகும், மெட்டலோட என்சி பாண்ட் ஆகும். இது பேரு சைனைடு, இது பேரு ஐசோசைனைடு. சரிங்களா? அடுத்து இன்னொரு இது வந்து மெட்டலோட எஸ் வழியா பாண்ட், அது மெட்டலோட என் வழியா பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இதுக்கு வந்து இதுக்கு வந்து ஐசோ தயாசம், இது ஐசோ தயோ சைனைடு, இது ஐசோசைனைடு. அதாவது ஒரே லிகான் தான், அந்த லிகான் வந்து அதுக்கு என்ன இருக்கும், அந்த ஆக்டிவ் சைட்டு அதிகமா இருக்கும். ஒரே காம்பவுண்ட் தான், அதுல வந்து மோர் நம்பர் ஆஃப் ஆக்டிவ் சைட் இருக்கிறதுனால அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்பீஸ் வழியா பாண்ட ஃபார்ம் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளா சிஎன் அப்படின்னா சி வழியா பாண்ட ஃபார்ம் பண்ணும், என் வழியா பாண்ட ஃபார்ம் பண்ணும். இதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா ஆம்பிடென்டேட் லிகாண்ட். இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளா இது வந்து ஆம்பிடென்டேட் லிகாண்ட். இந்த மாதிரி கொஸ்டின் தான் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதை விட ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின்லாம் போன யூஜிஆர்பி எக்ஸாம் இருக்கு. ஆனா அதனால இதெல்லாம் வராது அப்படின்னு போக வேணாம், படிச்சுக்கோங்க. இதெல்லாம் ஆம்பிடென்டேட் லிகாண்ட் படிச்சுக்கோங்க. அதுதான். அடுத்து ஆஸ்டர்னேட் லிகாண்ட். என்ன பண்ணா ligands which contains more than one donor sites but utilize less number of donating sites.
இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு லிகாண்ட் எடுத்து பாக்குறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ETA ETA பாத்தீங்கன்னா அது எப்பயில கிடைக்கும் டெட்ரா அசிட்டேட். இதுதான் இது எத்தனை ஆக்டிசைட் இருக்கு? 6 ஆக்டிசைட்ஸ் இருக்கு. இந்த 6 ஆக்டிசைட்டுமே எல்லா மெட்டலோடும் இன்வால்வ் ஆகாது. ஓகேவா? ஒரு இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா இது ரெசிடென்ட் இம்டேட் அசிட்டேட்னா டையமீன் 2 ஆக்டிசைட்ஸ், டெட்ரா அசிட்டேட்ல 2 ஆக்டிசைட்ஸ். ஒரு காம்ப்ளெக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த டையமீன் மட்டும் இன்வால்வ் ஆகும் பாண்டிங்ல. ஒரு பாத்தீங்கன்னா இந்த டெட்ரா அசிட்டேட் மட்டும் இன்வால்வ் ஆகும். அங்க அந்த இந்த ஸ்பீசிஸ் வந்து இது எந்த மெட்டலோட பாண்ட் ஆகுது, எந்த மெட்டலோட பாண்ட் ஆகுது, அதை பொறுத்து அங்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த டைப் ஆஃப் பாண்டு பாண்ட் ஃபார்ம் ஆகுமா, இல்ல 3 பாண்ட் ஃபார்ம் ஆகுமா, இல்ல 6 பாண்ட் ஃபார்ம் ஆகுமா. ஸோ அதை பொறுத்து அந்த மெட்டலை பொறுத்து அந்த டைப் ஆஃப் பாண்டு இது வந்து எக்ஸாம்பிள் இதுல இது எத்தனை பாண்ட் ஃபார்ம் பண்ணுவோம்? 2 to 6 பாண்ட், 2 3 4 5 6 இந்த மாதிரி வேரியஸ் நம்பர்ஸ் ஆஃப் பாண்ட் ஃபார்ம் பண்ணும் பெட்டிங் மெட்டல் அண்ட் லிகாண்ட். இதுதான் பிளெக்சிட்டி கிளாசிபிகேஷன் லிகாண்ட்ஸ். இதுல என்ன வந்துடும் அப்படின்னா பாத்தீங்கன்னா நியூட்ரல் லிகாண்ட்ஸ்க்கு வந்து அவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் ஆனையான் அண்ட் கேட்டான் லிகான்ஸ். ஆனையான் வந்து லிகான்ஸ் வரும். ஆனையான்ஸ்க்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க வந்து படிச்சாகணும். நேம்ஸ் முக்கியம். இப்போ எக்ஸாம்பிளா சிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க, க்ளோ என்ன சொல்லுவோம், இங்க வந்து குளோரிடோ அப்படின்னு சொல்லணும். இப்ப என்ன சொல்லுவோம், அம்மோனியான்னு சொல்லுவோம். இங்க சொல்லுவோம் மைன் சொல்லணும். அப்படின்னா வாட்டர் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், அக்குவா அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி நேம் மாறும். இந்த மாதிரி நேம் மாறும். ஸோ நம்ம ஆண்டுக்கு வந்து என்ன முக்கியம் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர், அதோட ஃபார்முலா அண்ட் அதோட நேம் அது முக்கியம். பிளஸ் வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா, பைடன் டேட்டா, ஆம்பிட்டன் டேட்டா, ஃபிளெக்ஸின் டேட்டா, இது முக்கியம். இப்போ வந்து ஒரு டாபிக் பார்ப்போம். இந்த டாபிக்ல இருந்து ஏதாவது டவுட் பண்ணலாம், ஏதாவது கேட்கலாம். இந்த டாபிக் போதும். நாளைக்கு அடுத்த டாபிக் பார்ப்போம். இதுல ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் டவுட் சார் சார் இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிகாண்டில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கீங்களா, அதில் சிஎல் மைனஸ் ஓஹெச் மைனஸ் அது வந்துட்டு நெகட்டிவ் லிகாண்டா அல்லது அது என்ன சார்? எது மேம்? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிகாண்ட்ஸ். ஓகே மேம். அதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கீங்களா சார், சிஎல் மைனஸ் ஆமா ஓஹெச் மேம். மைனஸ் சிஎல் ஆமா மைனஸ் ஆமா. அது அது வந்து என்ன சொன்னீங்க சார், பாசிட்டிவ்னு சொன்னீங்களா நெகட்டிவ் லிகாண்ட் சொன்னீங்களா? நெகட்டிவ் லிகாண்ட் இருக்கலாம். நெகட்டிவ் லிகாண்ட்ஸ். ஸோ வேற மேம் வேற இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நாலுல வந்து எது வந்து ஆம்பிடென்ட் லிகாண்ட் கிடையாது? ஆம்பிடென்ட் லிகாண்ட் சொல்லியிருக்கா அப்படின்னா ஒரே லிகாண்ட் தான், அதுல வந்து 2 டொனார் சைட்ஸ் இருக்கும், அது ஆம்பிடென்ட் லிகாண்ட். இதுல எது வந்து ஆம்பிடென்ட் லிகாண்ட் கிடையாது?
நான் சத்தமா பேசுறேன், கேட்கலாம், சத்தமா பேசுங்க மேம். ஹலோ மேம், இது வந்து ஆம்பிடென்ட் மேம். ஏன் வந்து இது வந்து MCN, இது சைன் சொல்லுவோம். இதே இது MNC, இது ஐசோசைன் சொல்லுவோம். இது ஆம்பிடென்ட் லிகாண்ட். ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த BBS3 ட்ரைஃபைல் பாஸ்பேட் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அதுதான் பார்த்தா ஆம்பிடென்ட் லிகாண்ட் கிடையாது. இது எல்லாமே ஆம்பிடென்ட் லிகாண்ட். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். 2 காம்பவுண்ட் இருக்கு மேம். ஆனால் டொனாசைட்ஸ் வந்து ஒண்ணுதான், பாஸ்பரஸ் மட்டும்தான் அது. ஏன்னா பாஸ்பரஸ்ல வந்து லோன் பேர் இருக்கும், ஒரே ஒரு டொனாசைட்ஸ் அங்க இருக்கும். ஸோ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வந்து N அண்ட் O, N0ல N-ம் டொனாசைட்ஸ், O-ம் டொனாசைட்ஸ். CN-ல C-யும் டொனாசைட்ஸ் டொனாசைட், அதுக்கடுத்தது N-ம் டொனாசைட். NCS-ல N அண்ட் S ரெண்டுமே டொனாசைட்ஸ். ஸோ இது பார்க்கும்போது இந்த மூணுமே ஆம்பிடென்டேட். PBS மட்டும் நாட் ஆம்பிடென்ட் லிகாண்ட். அதுக்கு இன்னொரு டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த ஹீலேஷன். அப்ப என்ன அப்படின்னா, ஒரு லிகாண்டு ஒரு மெட்டல், அதாவது லிகாண்டு. இது எக்ஸாம்பிளா ஒரு பைடென்டேட் லிகாண்டு. இது எக்ஸாம்பிளா ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதுல ஏதாவது எத்திலின் டையமின், அது வந்து எத்திலின் டையமின் டெட்ராசிடேட். அது வந்து ஒரு ரெண்டு பாண்ட் ஃபார்ம் பண்ணி, இதோட மெட்டலோட 2 பாண்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, 2 பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா என்ன ஃபார்ம் ஆகும், ஒரு ரிங் ஃபார்ம் ஆகும். இதுக்கு இடையில ஒரு மெட்டலுக்கும் லிகாண்ட் இடையில பாண்ட் ஃபார்ம் ஆகும் போது அங்க என்ன ஃபார்ம் ஆகும், ஒரு ரிங் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த ரிங் ஃபார்ம் ஒரு லிகாண்ட்னால எக்ஸாம்பிள் ஒரு மெட்டல் அண்ட் CN இந்த காம்ப்ளெக்ஸ்ல எங்கேயாவது ரிங் ஃபார்ம் ஆயிருக்கா? எங்கேயுமே ரிங் ஃபார்ம் ஆயிருக்காது. அப்ப இது என்ன கிடையாது, இது வந்து நாட் அ ஹீலேட்டிங் லிகாண்ட். இங்க வந்து இந்த EDTA இருக்கட்டும், இல்ல வந்து எத்திலின் டையமினா இருக்கட்டும், எதுவும் லிகாண்ட் மூலமா பாண்ட் ஃபார்ம் ஆகி அங்க ஏதாவது ஒரு 5 மெம்பர்டோ 6 மெம்பர்டோ இல்ல ட்ரை மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆனா இஸ் அ ஹீலேட்டிங் லிகாண்ட். ஓகேயா? அப்ப எதெல்லாம் வந்து ஹீலேட்டிங் லிகாண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இது டிவி. அதுக்கடுத்து வந்து TMG டைமெத்திலிக் கிளைசின் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து எத்திலின் டையமின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதை ஃபார்ம் பண்ணணும், ரிங்கை ஃபார்ம் பண்றதுனால இஸ் அ ஹீலேட்டிங் லிகாண்ட். அதுக்கடுத்து BBS3 NO plus Cl minus and BF3. இந்த மூணுல என்ன கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா, இந்த நாள்ல எது வந்து நாட் லிகாண்ட், எது வந்து லிகாண்ட் ஆக்ட் பண்ணாதுன்னு கேட்கறாங்க. நாள்ல எது வந்து லிகாண்ட் ஆக்ட் பண்ணாது, லிகாண்ட் மிஷன் என்ன இருக்கணும், அதாவது அதுக்கு வந்து நெகட்டிவ் இருக்கணும். அதுக்கு என்ன இருக்கணும், நான் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் லோன் பேர் இருக்கணும். இருந்தா அது ஆக்டஸ் லிகாண்ட். நாள்ல எது வந்து லிகாண்ட் ஆக்ட் பண்ணாது, ஏதாவது கொஞ்சம் சத்தமா ஆன்சர் பண்ணுங்க. BF3 சார்? எஸ் மேம், BF3. ரீசன் மேம், என்ன ரீசன் மேம்? அது வந்து BF3 வந்து கரெக்ட் தான், ரீசன் வந்து ஆன்சர் கரெக்ட் தான். என்ன ரீசன் மேம்? ஃப்ளூரைட் வந்து
pass through. இல்ல மேம், இப்போ BF3 தான் கரெக்ட். என்ன ரீசன் அப்படின்னா இது வந்து B வழியா தான் பாண்ட் ஃபார்ம் அதான் பண்ணும். fluoride. B வழியா தான் பாண்ட் F ஃபார்ம் பண்ணும் வந்து மேம். இல்ல மேம். minus. ஸோ B வழியா பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது அப்படின்னா இல்ல லோன் ஆக்டர்ஸ் அதாவது எலக்ட்ரோ பாஸ் வச்சிருக்கும். அது வந்து எலக்ட்ரான் இருக்காது. அது வந்து எலக்ட்ரான் இருந்தா தான் அது மெட்டலோட பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுவும் பிளஸ் தான், இன்னும் பிளஸ் தான். ஆனா எண்ணிட்டு என்ன லோன் பேர் இருக்கு, அந்த எண் வழியா பாண்டை ஃபார்ம் பண்ணும். Second question. H2O, NH3, CO and ONO. நாலுல எது வந்து நியூட்ரலிகான்னு கேட்கறான். இது நியூட்ரலிகான். எது நியூட்ரலிகான்னு கேட்கறான். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. H2O தானே சார் நியூட்ரல் லிகாண்ட். எது வந்து ஓகே என்ன கேக்குறாங்க அப்படின்னா எது வந்து லிகாண்ட் இல்லைன்னு கேக்குறாங்க. ரொம்ப ஈஸி மேம், அது வந்து கஷ்டம் கிடையாது. அதாவது ஓயின் இருக்குல்ல மேம், இது வந்து நியூட்ரலிகான் கிடையாது. இவங்க இருக்கிற H2O, அம்மைன், அக்வா, அம்மைன், கார்பனேட் மூணுமே நியூட்ரலிகான். செகண்ட், 4 ஸ்பீசிஸ்ல எது வந்து ஆம்பிடென்ட். இது வந்து மோர் தென் ஒன் ஆன்சர் இருக்கும். இதுல வந்து ஒரே ஆன்சர் இருக்காது, மோர் தென் ஒன் ஆன்சர் இருக்கும். எந்தெந்த ஸ்பீசிஸ் வந்து ஆம்பிடென்ட். ஐசோதயோசைனேட்டும் NO2 மைனஸ் தானே சார். ரெண்டுமே ஆன்சர். இப்படி உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணலாம். அதாவது ரெண்டு இருக்கு, NO2 இருக்கு, NO3 மைனஸ் இருக்கு. ரெண்டுமே நேட்டிவ் ஸ்பீசிஸ் தான். ரெண்டுலையுமே என்ன இருக்கு, N இருக்கு, O இருக்கு. ஆனா எது வந்து ஆம்பிடென்ட் பண்ணும் அப்படின்னா NO is not an ambident ligand. தெரியல சார். மேம் ஸ்கிரீன் தெரியுதா மேம்? மிச்ச பேருக்கு மீத பேருக்கு தெரியுது சார். நெட்வொர்க் கரெக்டாக சார் வெளியே போயிட்டு ஜாயின் நவ் கொடுத்தா வருது சார் திரும்ப. எனக்கு அப்படி ட்ரை பண்ணி பாருங்க சார். அது சார் ஓகே சார். இன்னொரு கொஸ்டின், அதாவது ஒரு லிகாண்ட் வந்து ஒரு ஸ்பீசிஸ் வந்து லிகாண்ட் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன நேச்சர் இருக்கணும், எப்படி இருந்தால் அது லிகாண்ட் ஆக்ட் பண்ணும், என்ன நேச்சர், என்ன கேரக்டர் இருந்தால் அது வந்து லிகாண்ட் ஆக்ட் பண்ணும்? எலக்ட்ரான் டொனேட்டிங் காம்பவுண்ட் இருக்கணும். அதுக்கு என்ன அப்ப என்ன பேரு? ஓகே மேம். கிளாஸ் பத்தி ஏதாவது சொல்லுங்க. எப்படி கொண்டு போகலாம், எல்லாம் ஓகேவா இல்ல டைப் பண்றது ஓகேவா, லிட்டில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், நம்ம ஏதாவது சொன்னா நாளைக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம்.
ஏதாவது கான்ட்ரிபியூஷன் சொல்லுங்க மேம். சொல்லுங்க சார்.